60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அரசாணை ஒன்று வெளியாகி உள்ளது. அரசு இந்த ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின முழு தகவல் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்திய நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. சுகாதாரம், தங்குமிடம், சமூக பாதுகாப்பு என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வறுமை, பட்டினி உள்ளிட்ட பாகுபாடுகளுக்கும் சிக்கி தவிக்கின்றனர். பெரும்பாலான முதியவர்கள் தனிமையில் வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இவங்களுக்காக தான் கவர்மெண்ட் இப்போ ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சீனியர் சிட்டிசன்ஸோட மூத்த குடிமக்களோட துயர் துடைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஓய்வூதியம் என்பது முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது. 55 to 59 வயதுடைய முதியவர்களுக்கு 2000 ரூபாயும், 60 வயது முதல் 79 வயதுடைய முதியவர்களுக்கு 2500 ரூபாயும், 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 3500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் 500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட இந்த உதவித்தொகையானது அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் மற்றும் விதவை முதிர்கன்னிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் விதவை மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதியுதவியானது ரூபாய் 30,000 40,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மூத்த குடிமக்கள் அட்டை. இந்த அட்டையை வழங்கும் நடைமுறை அப்படிங்கிறது அரசு அமைச்சகங்கள் மூலமா வழங்கப்படுது. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்வாங்க. மற்றும் மாநில அரசுகள், தமிழ்நாடு அரசு போன்றவை இணைந்துதான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. இந்த அறிவிப்பை கொடுத்தது மத்திய அரசு தான். PM நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தான் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை செயல்படுத்துறது சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் தான் செயல்படுத்துறாங்க. இது யார் யார் வழங்குறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சேவை மையங்கள், டிஜிலாக்கர் போன்ற அதிகாரப்பூர்வ வழிகள். ஸோ இந்த அமைச்சகங்கள் மூலமா வழங்கப்படுது. நம் நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மருத்துவ செலவுகள், போக்குவரத்து சிரமங்கள், நிதி பாதுகாப்பு இவையெல்லாம் மூத்த குடிமக்கள் சந்திக்கும் சவால்கள். இதை எளிதாக்க அரசு ஒரே அடையாள அட்டை மூலம் அனைத்து நலத்திட்டங்களையும் பெறும் வசதியை ஏற்படுத்துகிறது. 2025 மத்திய அரசு சீனியர் சிட்டிசன் கார்டு அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி பாதுகாப்பு, ஓய்வூதியம், சேமிப்பு திட்டங்கள் எளிதாக்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சமூக நலத்திட்டங்கள், அதாவது வீட்டு வசதி, நலத்திட்டங்களில் முன்னுரிமை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து சலுகைகள், ரயில், பேருந்து, விமான பயணங்களில் தள்ளுபடி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ சலுகைகள் அப்படின்றதுமே கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தள்ளுபடி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகள் அப்படின்றதுமே இந்த ஒரே ஒரு சீனியர் சிட்டிசன் கார்டு மூலியமா மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாத்தீங்களா, இப்போ இந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா,
அதாவது என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத மூத்த குடிமக்களுக்கு சொன்னாதானேங்க தெரியும். இது சொல்றதுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே அதற்கான உரிமை வந்து இருக்கு. பிகாஸ் தெரியாதவங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மூத்த குடிமக்கள் அட்டையின் முக்கிய நன்மைகள் நம்ம பார்த்துட்டோம். மருத்துவ சலுகைகள், போக்குவரத்து தள்ளுபடி, வங்கிகள், அஞ்சலகங்களில் முன்னுரிமை, மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்களில் பதிவு, போக்குவரத்து தள்ளுபடி, வங்கிகள், அஞ்சலகங்களில் தனி கவுண்டர், அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை, வரி சலுகைகள், சமூக அங்கீகாரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் அப்படின்றதுமே கொடுக்கப்படுது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு மூத்த குடிமக்களுக்கான சீனியர் சிட்டிசன் கார்டு வந்து இருந்தாலே போதும். அடுத்ததா இந்த மூத்த குடிமக்களுக்கான தகுதி என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். மூத்த குடிமக்கள் அட்டை சலுகைகளை பெற ஒரு தனி நபர் பின்வரும் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 60 வயதுடையவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு 60 வயது ஆயிருக்கணும். அடுத்ததா அவர் அல்லது அவள் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். தனிநபர் மாநில நிரந்தர வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆதார் அட்டை தேவைப்படும், பிறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படும், வாக்காளர் அட்டை வந்து தேவைப்படும், முகவரி சான்று வந்து தேவைப்படும். அதற்கு நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை செய்யலாம், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். இந்த அட்டை உங்களுக்கு டிஜிட்டல் மற்றும் அச்சு வடிவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கான எச்சரிக்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதிய திட்டங்கள் வந்தால் மோசடிகளும் அதிகரிக்கும். அரசு இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கவும். ஸோ கவர்மெண்டோட ஒஃபிஷியல் சைட் வழியா மட்டும் அப்ளை பண்ணுங்க. நீங்க ஆன்லைன் வழியா அப்ளை பண்றதா இருந்தா அடுத்ததா மத்தியஸ்தர்கள் அல்லது முகவர்கள் மூலம் பணம் கொடுத்து விண்ணப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து வழங்க போறாங்க. ஸோ அதற்கு அப்ளை பண்ற வழியும் அப்ளை பண்ற மோடும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. ஸோ அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுமே அதாவது உடனே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா எல்லாருக்குமே சீனியர் சிட்டிசன் சர்டிஃபிகேட் பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேருக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், தாத்தா பாட்டி, ஸோ இவங்களுக்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் கார்டு இருக்கிறதே வந்து தெரியல. பண்ற டேட் வரும்போது அதுக்கு நம்ம அப்ளை பண்ணவும் ரெடியா இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் ஆஃப்லைன் வழியாகவும் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு 2025 மற்றும் தமிழ்நாட்டின் சீனியர் சிட்டிசன் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுமே மூத்த குடிமக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட பெற்றோர், பாட்டி, தாத்தா, உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்க இதை பற்றி வந்து தெரிஞ்சுப்பாங்க.